ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்பெஷலாக கோதுமாவில் போண்டா பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எது போடணுன்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே வாட்டி. இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க. அரிசி மாவு சேர்த்தா நல்ல மொறுன்னு வரும். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக 1 வெங்காயம் போதும், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சமாக கொத்தமல்லி க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம போண்டானா நல்லா பச்சை மிளகா புதினா எல்லாம் போடுவோம். இதுக்கு பச்சை மிளகாலாம் தேவையில்லை. காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கோங்க. கத்தியில் கட் பண்ண முடியாது. நல்லா இந்த அளவுக்கு இருக்கட்டும். கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லது. கொஞ்சமாக சோடா சேர்த்துருங்க. தேவையான அளவு சால்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்கள், எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா சால்ட் ஒரு சைடு அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சு கலக்கிக்கலாம். இல்லைன்னா கை வச்சு கூட கலக்கலாம், எப்படினாலும் நம்ம இஷ்டம். ஏன்னா போண்டா எப்படியோ கையில் தான் போட போகிறோம் நம்ம, அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சே போதும். இப்போது இதை எடுத்துடலாம். கையை வச்சு வேணும்னா ஒரு வாட்டி நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் வச்சுக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. நான் கலக்காய் எண்ணெயில் செய்கிறேன், அதனால தான் இப்படி புகையாக வருது. நீங்கள் நார்மல் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம், ரீஃபண்ட் ஆயிலெல்லாம். இப்போ இது எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நல்லா காஞ்சதுனால நம்ம சீக்கிரம் போட்டுடலாம், சீக்கிரம் ஆகிடும். நான் மிக்ஸ் பண்ண மாவு எல்லா மாவும் ஒரே ட்ரிப்பில் போட்டேன். ஏன்னா எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சதுனால எனக்கு சரியாக இருந்துச்சு. பாருங்கள், எல்லாமே ஒரே வாட்டி போட்டேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் நல்லா வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா இந்த கலர் வரணும். இந்த கலர் வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். பட் அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெள்ளையாக மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் எல்லாமே. பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. போண்டா எப்படி வந்திருக்குன்னுட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக கூட இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.